அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு. வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாத மனுஷங்களே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், கவலைகள், வெளியில் சொல்ல முடியாத துக்கங்கள் அப்படி நிறைய இருக்கும். அப்படி அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு நம்மளும் பரிகாரங்கள் செஞ்சுருப்போம், கோவில்களுக்கு போகிறோம், நம்ம வீட்டில் எவ்வளவோ தீப வழிபாடுகள் பண்ணுறோம். ஆனாலும் நிறைய பேருக்கு இந்த சிக்கல்கள் இல்லை, அந்த தீர்ந்த பாடே இருக்காது. என்னடா வாழ்க்கை இது இப்படி நிம்மதியே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்ப நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு வெளிச்சம் வருவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய இந்த ஒரே ஒரு விஷயம்தாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறை இந்த ஒரு கோவிலுக்கு மட்டும் நீங்கள் போய் சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் கூட தீருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள், சண்டைகள், ஏதாவது பலவிதமான பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக கணவன் மனைவி உறவில் பிரச்சனை, டைவர்ஸ் கேஸ் வரைக்கும் போகுது, இல்லாட்டி குழந்தை பிறப்பில் தடையாக இருக்குது, பிஸ்னஸ் நல்லா இல்லை, அப்படி நிறைய பிரச்சனைகள் இது மாதிரியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மனசில் ஃபுல்லாக கவலையாக இருக்குமா, எங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டோம் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக இது எல்லாமே தீர்வதற்கு ஒரு மிக பிரபலமான ஒரு கோவில் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இந்த கோவிலில் நீங்கள் ஒரு முறை மட்டும் வணங்கி மீனாட்சியை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே போதுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் இருக்கணும். ஏன்னா மொத்தம் 51 சக்தி பீடத்தில் ஒன்றாக இருக்கக்கூடியது தான் நமக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இந்த கோவிலில் பார்வதி தேவி அன்னை மீனாட்சியாகவும் சிவபெருமான் சுந்தரேஸ்வரராகவும் அருள் பாலிக்கிறாங்க. திருமணம், தொழில், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடனே மீனாட்சி கிட்ட போய் நம்ம முறையிட்டாலே போதுமாம், நம்முடைய பிரச்சனைகள் உடனுக்குடனே தீருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. குறிப்பாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறீங்க, அது மாதிரி குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க, தொழில் ரொம்ப முடக்கமாக இருக்குது அப்படிங்கிறவங்க, நல்ல முன்னுக்கு வரணுங்கிறவங்க இங்கே வந்து வேண்டிட்டதுக்கப்புறமேட்டு அவங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைச்சதுக்கப்புறமேட்டு மீனாட்சிக்கு பச்சை நிறத்தில் புடவை, வளையல் இது மாதிரியான பொருட்கள் வந்து காணிக்கையாக கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த கோவிலில் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பொற்றாமரை குளத்தில் போய் நம்முடைய கை கால்களை கழுகி சுத்தம் செய்தாலே போதுமாம், நம்முடைய ஆத்மாவானது நல்ல தூய்மை அடைஞ்சு நம்முடைய கடந்த கால கர்மாக்கள் ஏதாவது இருக்கும் பார்த்திங்களா, அந்த கர்மாக்கள்லேருந்து நம்ம விடுபடுவோங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த குளத்தை, அந்த பொற்றாமரை குளத்தை நம்ம சுற்றி வந்து வேண்டிக்கிட்டாலே போதும், திருமண வாழ்க்கையில் வந்து நல்லபடியாக ஒரு மகிழ்ச்சி, நம்முடைய விருப்பங்கள் என்ன வேண்டுதல்களோ அது எல்லாமே நிறைவேறும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. குறிப்பாக இந்த கோவிலில் நடக்கக்கூடிய இந்த திருமணமாக இருக்கட்டும், ராத்திரி நடக்கக்கூடிய அந்த பள்ளியறை பூஜை, இதில் கலந்துக்கிட்டு அந்த அம்பாளுக்கு வந்து அந்த பூஜைக்கு வந்து பால், பழம், பூ இதை நீங்கள் வாங்கி கொடுத்தாலே போதும், திருமணமாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், இந்த இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி மீனாட்சி அம்மன் கோவிலில் மொத்தம் 2 முக்கிய சன்னதிகள் இருக்குது. ஒன்று கையில் பச்சை கிளி ஏந்திய மரகத திருமேனியாக இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன், இன்னொன்று லிங்க திருமேனியாக இருக்கக்கூடிய சிவபெருமான். அதோடு கூட நமக்கு திராவிட கட்டிடக்கலைக்கு மிகப்பெரிய சான்றாக அமைந்துள்ள கோவிலுடைய 1000 தூண்களை கொண்ட மண்டபம் தான் பல அதிசயிக்கத்தக்க வகையில் நிறைய விஷயங்கள் இந்த கோவிலில் இருக்குங்க. நிறைய பேர் வந்து மீனாட்சி அம்மன் கோவில் சொன்னாலே மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரனையும் மட்டும்தான் போய் டக்குன்னு போய் சாமி கும்பிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இந்த கோவிலில் உள்ளுக்குள்ளே நிறைய தெய்வங்கள், அனைத்து தெய்வங்களுமே இருக்குது. இந்த ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அப்படி உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை மதுரை பக்கத்தில் சுற்றிலே நீங்கள் எங்கேயாச்சும் இருக்கீங்கிறவங்க கண்டிப்பாக மதுரை மீனாட்சி அம்மனை நீங்கள் ஒரே ஒரு முறை மட்டும் போய் நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்களேன். கண்டிப்பாக வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள் கூட தீருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. வருஷத்தில் இருக்கக்கூடிய இந்த 12 மாதங்களும் இந்த கோவிலில் திருவிழாக்கள் நடக்கும். அப்படிப்பட்ட அதிசயங்களும் நிறைய ஆச்சரியங்களும் கொண்டுள்ள இந்த கோவிலை நிச்சயமாக நம்ம வந்து ஒரு முறை வாழ்க்கையில் வழிபட்டாலே போதும்,
நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அன்னை மீனாட்சி ஓடி வந்துருவாளுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அன்னை மீனாட்சியை மட்டும் துணையாக வச்சு நீங்கள் துவங்கக்கூடிய எந்த ஒரு காரியங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நிச்சயமாக வெற்றியையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் தருங்கிறது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ டூருக்கு போகிறோம், எவ்வளவோ காசு பணம் செலவு பண்ணுறோம். இந்த ஒரே ஒரு ஆன்மீக சுற்றுலா மாதிரி மதுரையை மட்டும் ஒரு முறை போய் சுவாமியை போய் சேவிச்சுட்டு பாருங்கள். நல்லதொரு மாற்றம், நல்லதொரு திருப்புமுனை எல்லாமே நமக்கு கிடைக்குங்க. இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.